அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் திருவோண நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கும், உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், என்னென்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருப்பீங்க, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். மகர ராசி திருவோண நட்சத்திரம். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிடலாம், துடிப்பானவர்கள்னு சொல்லலாம், வேகம் மற்றும் விவேகம் உடையவர்கள்னு சொல்லிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்காரங்க. வேலை தொழில் வந்தாலும் கரெக்டாக உழைப்பாங்க, உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு துடிப்பானவர்கள்னு சொல்லலாம், கரெக்டாக வேலை செய்வாங்க. பண விஷயத்தில் காசு விஷயத்துலலாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக இருந்து தான் காரியத்தை சாதிப்பாங்க மகர ராசிக்காரங்க. அதுவும் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலகைய மனசு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா சந்திரனோட நட்சத்திரம் சனியோட வீட்டில் இருக்கிறனால உழைப்பாளிகளாக இருப்பாங்க. வேலை தொழில் வந்துட்டால கரெக்டாக அந்த விஷயத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இலகைய மனம் உங்களுக்கு இருக்கும். ஏமாளியாக இருப்பாங்க திருவோண நட்சத்திரக்காரங்க. ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால தாங்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. கெட்ட விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் எதாவது நடந்துருச்சுன்னா, நெகட்டிவாக எதாவது நடந்துருச்சுன்னா அவங்க மனசு ஏற்றுக்காது. ஏன்னா இலகிய மனம் கொண்டவங்க தான் திருவோண நட்சத்திரக்காரங்க. டக்குன்னு அழுதுருவாங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள் கல் நெஞ்சக்காரங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அது எதையும் தாங்கும் எதையும் சொல்லலாம், எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கி பிடிப்பாங்க. ஆனால் இவங்க அந்த மாதிரி கிடையாது, எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. டக்குன்னு வெளிப்படுத்திடுவாங்க, டக்குன்னு அழுதுருவாங்க. மனசு ரொம்ப இலகிய மனசுன்னு சொல்லிடலாம் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க. அதே மாதிரி வந்து குழப்பவாதின்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரங்கிறது ஒரு நீர் கிரகம். ஒரு நீர் வந்து தண்ணி வந்து ஒரே இடத்துல இருக்காது இல்லைங்க, அங்கேயும் அசைஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மனசு ஒரு நிலையில் இருக்காது, அடிக்கடி குழம்பிகிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா அந்த விஷயத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த விஷயத்தை பற்றி அதிகமாக நினச்சிட்டே இருப்பாங்க, திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் மைண்டு எங்கேயோ இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க மைண்ட் அப்படி தான் அங்கே இருக்கும். நல்ல குணம் இருக்கும், நல்ல மனம் இருக்கும், இலகிய மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க, நல்ல மனசாட்சிப்படி நடக்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழப்பவாதியும் கூட. இவங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி விட்டுருவாங்க இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க. அது ஒன்று மட்டும் தான் அவங்ககிட்ட நெகட்டிவ். ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், மனசாட்சிப்படி நடக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரங்க. குழப்பவாதி தான், ஆனால் நல்ல குணமும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும், ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்ககிட்ட. பிறக்கும் போதே சந்திர திசை தாங்க, பிறக்கும் போதே சந்திர திசை தான். 1ஆம் பாதத்தெல்லாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் சந்திர திசை வந்துடும் உங்களுக்கு. சந்திரன் இப்போ வந்து 10 வருஷம் தசையை நடத்தக்கூடிய கிரகம். சின்ன வயசுல வந்து சந்திர திசை வரனால தாய் கிரகம் சந்திரன், தாய்க்கரகன் சந்திரன். சந்திரன் கெட்டு போகக்கூடாது. சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகுவோட அவங்க பாருங்க, சின்ன வயசுல ராகு திசை சந்திரன் வந்து ராகுவோட சேர்க்கை ஏற்பட்டு சந்திர திசை நடக்கும். கேதுவோட சம்மந்தப்பட்டு சனியோடலாம் சம்மந்தப்பட்டு அம்மாவோட பாசம் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. இப்போ சந்திரன் குருவோட சேர்க்கை, குருவோட தொடர்பு, அந்த அமைப்பு இருந்து வளர்பறை சந்திரனாக இருந்துச்சுன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா மேலே பாசம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து அவங்க இறப்பு வரைக்கும் தாய் பாசம் உள்ளவங்கள, தாய் பற்று உள்ளவங்கள கண்டிப்பாக திருவோண நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா பொதுவாகவே மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரனால அப்பாவோட உங்களுக்கு அம்மாவை தான் அதிகமாக பிடிக்கும், சரிங்களா? ஆனால் சந்திரன் வந்து சுபகிரகத்தோட சம்மந்தப்பட்டால் நான் சொன்னது கண்டிப்பாக 100% நடக்கும்னே சொல்லிடலாம். சந்திரன் சுபகிரக சம்மந்தப்பட்ட அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷனில் இருப்பாங்க, மனசு குழம்பாமல் ஒரு தெளிவான இதில் ஓரளவு கண்ட்ரோலில் இருப்பாங்க அவங்க. சந்திரன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் மன ரீதியான பாதிப்பு, அடிக்கடி குழப்பம், அடிக்கடி ஹெல்த் கண்டிஷனில் பாதிக்கப்படுறது எல்லாமே இந்த சந்திரன் ராகு, சந்திரன் சனி, சந்திரன் கேது, இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் எல்லாம் வரனால கண்டிப்பாக மனம் பாதிக்கப்பட்டுரும், சரிங்களா? அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அந்த சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கிறது நல்லது. பிறக்கும் போதே சந்திர தசை தான் 10 வருஷம் நடக்கும். 2ஆம் பாதத்து 3ஆம் பாதத்துலாம் பிறந்தீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு நட்சத்திர பாதத்து மாதிரி கூடுதல் குறைவாக இருக்கும், அதை பார்த்துக்குங்க, சரிங்களா? 2வது உங்களுக்கு வந்து செவ்வாய் தசைங்க. 10 வருஷம் கழிச்சு வரக்கூடிய செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம் நடக்குங்க, 17 வருஷம் செவ்வாய் தசை, 17 வயசு வரைக்கும், சரிங்களா? செவ்வாய் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். ஒரு சில பேருக்கு சின்ன வயசுலேயே பாருங்கள் 10 வயசுக்கு மேலே வந்து பாருங்கள் வெட்டு காயங்கள், ரத்த காயங்கள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு விளையாட்டுத்துறை மேலே ஆர்வத்தை கொடுக்கும் இந்த செவ்வாய். ஏன்னா செவ்வாய்ங்கிற ஒரு போர் கிரகம், விளையாட்டுக்கு உண்டான இடமே செவ்வாய் தான். செவ்வாய் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா நல்ல அமைப்பு கொடுத்துருவாரு. கெட்ட கிரகங்களோட சேர்க்கை, ராகுவோட சேர்க்கை, சனியோட சேர்க்கையெல்லாம் செவ்வாய்க்கு இருந்து 8ஆம் இடமெல்லாம் சம்மந்தப்பட்ட சின்ன வயசுல அறுவை சிகிச்சை செய்கிறது, ஹெல்த் கண்டிஷனில் பாதிக்கப்படுறது, இதெல்லாமே இது செவ்வாய் திசையில் நடக்குங்க. செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் கண்டிப்பாக. செவ்வாய் பாதிக்கப்படாமல் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. 17 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை வருங்க, 18 வருஷம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு இருக்குது. 17 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
17-18 வயசுக்கு உங்களுக்கு செவ்வாய் தசை முடிஞ்சு உங்களுக்கு ராகு திசை வந்துருச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 34-35 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை தாங்க. ஏன்னா 18 வருஷம் ராகு திசை நடத்துவார். சரிங்களா? 18 வருஷம் உங்களுக்கு ராகு திசை நடக்கும். அந்த ராகு திசை வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணணும்னா உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல நல்ல ஸ்தானத்தில் ராகு இருப்பார். இப்போ பாருங்கள், சின்ன வயசுலேயே பாருங்கள், 17-18 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சு காலேஜ் லைஃப் படித்து முடிச்சு உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்ராட்டில் வேலை கிடச்சிரும். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்கள டக்குன்னு 20 வயசுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா 20-22 கூட போகலாம். 17 நடக்கணும் கிடையாது, 22-25 வயசில் கூட போவாங்க. ஏன்னா ராகுங்கிறது வெளிநாட்டுக்கு உண்டான கிரகம். அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்துறது எல்லாமே இந்த ராகு தான். அப்போ இந்த 17 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு திசை வந்து பார்த்தீங்கன்னா 18 வருஷம் நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? 34-35 வயசு வரைக்கும் ராகு திசை தான். அப்போ அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணணும்னா ராகு நல்ல இடத்துல இருக்கணும். இப்போ 12ஆம் இடத்துல ராகு இருந்தால் குரு சம்மந்தப்பட்ட வெளிநாடு போயிடுவீங்க. இப்போ 6ஆம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு குரு சம்மந்தப்பட்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்போ 9ஆம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு சுபகிரக சம்மந்தப்பட்டால் கூட வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுக்கு உண்டான அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் எல்லாம் தான். சரிங்களா? 9ஆம் இடம் தூரதேச பிரயாணம், 8-12 வெளிநாட்டு பிரயாணத்துக்கு உண்டான அமைப்பு வந்துடும். இப்போ 5ஆம் இடத்துலலாம் ராகு இருந்தால் மைண்டுக்கு எடுத்து விட்டுரும், புத்திக்கு எடுத்து விட்டுரும். 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் கல்விக்கு எடுக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிங்கன்னா திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் திருமணம் பண்ணிங்கனாலும் இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கையெல்லாம் சில தேவையில்லாத பிரச்சனைகள், சிக்கல்னால அந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுத்துரும். ராகு சுபகிரக சம்மந்தப்பட்டு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொட்டு குடிக்கிற ராகுவாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் உங்களுக்கு 17லேருந்து உங்களுக்கு 34-35 வயசு வரைக்கும் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சின்ன வயசுல நல்ல ஒரு வேலையில், நல்ல ஒரு பொசிஷனில், சின்ன வயசுல ஒரு சொகுசான வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, ஒரு லக்ஸுரியான வீடு, லக்ஸுரியான பங்களா, லக்ஸுரியான கார் அனுபவிக்கிறது எல்லாமே இந்த ராகு திசையில் கொடுத்துரும். இப்போ ராகு முடிஞ்சு உங்களுக்கு 35 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை நடக்கும். 16 வருஷங்க உங்களுக்கு. 16 வருஷம் கிட்டத்தட்ட 35 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 வயசு வரைக்கும், 51 வயசு வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 50-51 வயசு வரைக்கும் குரு தசை தான். குரு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டு நீங்கள் வந்து மேஷ லக்னம், மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னக்காரங்களுக்கு குரு யோகத்தை செய்கிற குருவாக இருப்பார். குருக்கு வந்து ராகுவோட தொடர்பு இருக்கவே கூடாது, நெருக்கமான டிகிரியில் இருக்கவே கூடாது, சனியோட தொடர்பு இருக்கக்கூடாது. குரு தசை கெட்டுரும். ஆனால் சனி தசை தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 50 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. 35 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் 50 வயசுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகும். என்ன காரணம்? குருவோட சனி சேர்ந்துருக்கும். குருவோட சனி சேர்ந்து அவங்களுக்கு சனி திசை யோகம் பண்ணுற சனியாக மாறிடுவார். ஒரு சுபகிரகம் பாவகிரகோட சேர்ந்துச்சுன்னா அந்த சுபகிரக திசை நல்லா இருக்காது. ஒரு பாவகிரகம் சுபகிரகத்தோட சேர்ந்துச்சுன்னா அந்த பாவகிரகத்தோட திசை நல்லா இருக்கும். எந்த இடத்துல ஒளி அதிகமாக இருக்கோ அந்த ஒளி தன்மையோட அந்த கிரகங்களோட தசா புத்தி வேலை செய்யும். சரிங்களா? அப்போ சனி திசை வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் சனி திசை அவயோகியாக வரனால அவர் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல சனி இருந்தால் மறைமுகமாக இருந்துச்சுன்னா சனி திசை அந்த பாவகிரகம் நல்லது பண்ணும். ஆனால் சனிக்கு பாவகிரகம் சம்மந்தப்படக்கூடாது. பாவகிரகம் சனி, சூரியன், சனி ராகு, சனி செவ்வாய் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது. சனிக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நெகட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக கொடுப்பார். அது சனி சூரியன் இருந்தால் சனி திசையை 19 வருஷம் வாழ்க்கை வீண் பண்ணிடுங்க. 19 வருஷம் வாழ்க்கை அவங்களுக்கு போராட்டம்னே சொல்லிடலாம். இப்படி தான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கை இப்படி தான் போகும் உங்களுக்கு. சரிங்களா? பொதுவாக திருவோண நட்சத்திரக்காரங்க, மகர ராசிக்காரங்க இலகனை மனசு படித்தவங்களா இருப்பீங்க, நல்லவங்களா இருப்பீங்க, நிறைய விஷயத்தில் ஏமாந்து போவீங்க, நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்வீங்க. இந்த குணமெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தசாபுத்தி தான் ஒரு மனுஷனை மனிதன் வாழ்றதுக்கும் வீழ்றதுக்கும் காரணம் தசாபுத்தி தான். நல்ல கிரகத்தோட தாக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்துடும் உங்களுக்கு. இப்போ 50 வயசுக்கு மேலே உங்களுக்கு சனி திசை வருதுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 68 வயசு வரைக்கும், 69 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை தாங்க. 70 வயசு பக்கமே சனி திசை நடந்துடும் உங்களுக்கு. அப்போ உங்கள் ஏஜ் என்னன்னு பாருங்கள், என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போகும். சரிங்களா? நவகிரகங்களோட தாக்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் மனுஷன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது, இல்லை ஒரு நல்ல சம்பவம் நடந்துட்டு இருக்கு, இல்லை கெட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம், முழுமையான காரணம் நவகிரகங்களோட இந்த நடக்கக்கூடிய இந்த தசாபுத்தி தான். என்ன கிரகம் தசை நடத்துது, என்ன கிரகம் புத்தி நடத்துது, அது பாருங்க. உங்க வயசு என்னன்னு பாருங்க, உங்க ஏஜ் என்னன்னு பார்த்துக்குங்க. நடக்கக்கூடிய தசாபுத்தி பாருங்க. என்ன கிரகங்களோட பிளானட்டோட இம்பாக்ட்ல இருக்கீங்கன்னு பாருங்க. என்ன கிரகங்களோட சேர்க்கை, என்ன கிரகங்களோட பார்வை தொடர்பு ஏற்பட்டு உங்களுக்கு தசையும் புத்தியும் நடந்துட்டு இருக்கு, அந்த கிரகம் என்ன கிரகம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்போதான் உங்களுக்கே ஒரு மைண்டில் ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், ஒரு ஐடியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கெட்ட நேரம் போது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. நல்ல நேரம் இருக்கும்போது நீ என்ன வேணால் பண்ணலாம், அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். நீ என்ன பண்ணால் தொட்டதெல்லாம் தொடங்கும். கெட்ட நேரம் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாலோ
என்ன ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நெகட்டிவாக தான் நடக்கும். அது கண் கூட பார்க்க முடியும். இருள் கிரகத்து கூட போய் கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் ஜாதகர் இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாருன்னு அர்த்தம். எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் முயற்சி வீணாக தான் போகும். நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு யோகமான டைம்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதுக்கு காரணம் கிரகங்கள் தான். அது பார்த்துக்குங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.